இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம இந்தியாவின் விண்வெளி பயணம், குறிப்பா இஸ்ரோ, அதாவது நம்ம இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தோட சாதனைகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இஸ்ரோ எப்படி ஆரம்பிச்சாங்க, அவங்களோட முக்கியமான மைல்கற்கள், சந்திரயான், மங்கள்யான் மாதிரி திட்டங்கள், அப்புறம் எதிர்காலத்துல என்ன செய்ய போறாங்கன்னு நம்மகிட்ட நிறைய தகவல்கள் இருக்கு. நம்ம நோக்கம் என்னன்னா, இஸ்ரோவோட இந்த பெரிய வளர்ச்சி, அவங்களோட கண்டுபிடிப்புகள், அது ஏன் நமக்கு முக்கியம்னு ஒரு சுவாரஸ்யமான உரையாடல்ல புரிஞ்சுக்கிறது தான். சரி, ஆரம்பிக்கலாமா? இஸ்ரோ 1969 ஆரம்பிக்கும் போது அவங்க நோக்கம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு இல்லையா? மற்ற நாடுகள் மாதிரி இல்லாம விண்வெளி தொழில்நுட்பத்தை சாதாரண மக்களோட முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தணும்னு. மிக சரியா சொன்னீங்க. அந்த அடிப்படை பார்வை தான் இஸ்ரோவோட வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம். அதோட அவங்களோட குறைந்த செலவு, அதிக புதுமை அப்ரோச் இருக்கு பாருங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியம். அது வெறும் பழத்தை மிச்சம் பண்றதில்ல, அது ஒரு என்ஜினியரிங் பிலாசபி. இப்ப மங்கள்யானையே பாருங்களேன், முதல் முயற்சியிலேயே செவ்வாய்க்கு போயிட்டாங்க. எப்படி? அவங்க ஏற்கனவே டெஸ்ட் பண்ணினா ஒரு சின்ன சேட்டலைட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணினாங்க. பெரிய புது ராக்கெட்னு போகாம இருக்கிற டெக்னாலஜியை ரொம்ப ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணதுனால செலவும் கம்மி, ரிஸ்கும் கம்மி. இந்த மாதிரி அணுகுமுறை தான் அவங்கள நாசா கூட NASR திட்டம் செய்யவோ, இல்ல ஜப்பானோட ஜாக்ஸா கூட நிலவு துருவ ஆய்வு மாதிரி சர்வதேச கூட்டணிகளுக்கு ஒரு நல்ல பார்ட்னரா ஆக்குது. ஓஹோ, சரிதான். இந்த அடித்தளம் ஆரம்பத்துல இருந்தே நல்ல ஸ்ட்ராங்கா இருந்திருக்க போல. 1975 நம்ம முதல் செயற்கைக்குள் ஆரியபட்டா, அது முழுக்க நம்ம நாட்டிலேயே செஞ்சது. ஆமா. அப்புறம் 1983 INSAT, அதாவது இந்தியன் நேஷனல் சேட்டலைட் சிஸ்டம், அது ஆசியா பசிபிக் பகுதியில டிவி, வானிலை முன்னறிவிப்பு, டெலிகாம், இதுலலாம் ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்துருச்சு இல்லையா? ஆமா, INSAT ஒரு புரட்சின்னே சொல்லலாம். அதோட இஸ்ரோவோட இரட்டை பயன்பாடு உத்தியையும் நாம பார்க்கணும். இரட்டை பயன்பாடா அப்படின்னா? அதாவது இன்சாட்டும் சரி, அப்புறம் நாவிக், நம்ம ஊரு GPS மாதிரி இருக்குல்ல, இந்தியாவோட நேவிகேஷன் சிஸ்டம், இது ரெண்டுமே பொதுமக்களோட தேவைகள், வானிலை, போக்குவரத்து மாதிரி, ஆமா, அதுக்கும் ராணுவ தேவைகளுக்கும் ஒரே நேரத்துல பயன்படுது. இதனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்குது பாருங்க. புரியுது. வெறும் கம்யூனிகேஷன், நேவிகேஷன் இல்லாம அடுத்த கட்டமா கோள்களுக்கு இடையான பயணம். இங்கதான் மங்கள்யான் வருது 2014. இந்தியா முதல் முயற்சியிலேயே செவ்வாய் சுற்றுப்பாதை அடைஞ்ச முதல் நாடு. அதுவும் ரொம்ப கம்மி செலவுல. 6 மாசம் வேலை செய்ய நினைச்சது 7 வருஷத்துக்கு மேல தகவல் அனுப்பிச்சிச்சு. சும்மா சொல்லக்கூடாது. அந்த வெற்றிக்கு அப்புறம் சூரியனை ஆய்வு செய்ய ஆதித்யா L1 திட்டம் இப்போ 2023 வெற்றிகரமா போயிருக்கு. இது சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல இருக்கிற லக்ராஞ்ச் பாயிண்ட் 1, அதாவது L1ல இருக்கு. L1 பாயிண்ட், அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? அங்க இருந்து பார்க்கும்போது சூரியனை எந்த மறைப்பும் இல்லாம 24/7 பார்க்கலாம். இது சூரியனோட மேற்பரப்பு ஏன் இவ்வளவு சூடா இருக்கு, கொரோனல் ஹீட்டிங், விண்வெளி வானிலை மாற்றங்கள் மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்க ரொம்ப முக்கியமான டேட்டா கொடுக்கும். ஓஹோ, செவ்வாய் சூரியனு போனதுக்கு அப்புறம் நம்ம நிலா, சந்திரயான் திட்டங்கள் உலக லெவல்ல ரொம்ப பேசப்பட்டுச்சு. சந்திரயான் 1 2008, அது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு செஞ்சது இல்லையா? ஆமா, நிலவுல நீர் மூலக்கூறுகள், அதாவது H2O இருக்குன்னு உறுதியா சொன்னது அதுதான். இது உலகத்தோட நிலா பற்றிய பார்வையே மாத்துச்சு. அப்படியா? நிச்சயமா. அந்த கண்டுபிடிப்பு தான் நேரடியா சந்திரயான் 2 அப்புறம் சந்திரயான் 3 திட்டங்களுக்கு அடித்தளமா இருந்துச்சு. குறிப்பா தென்துருவத்தை டார்கெட் பண்ணாங்க. ஏன்னா அங்க தண்ணி உறைஞ்சிருக்கலாம்னு நம்பிக்கை. சந்திரயான் 2 லேண்டர்ல கொஞ்சம் சவால் இருந்துச்சு. ஆமா, விக்ரம் லேண்டர் இறங்கும்போது சிரமம் இருந்தது. ஆனா அதோட ஆர்பிட்டரை வெற்றிகரமா வேலை செஞ்சு நிறைய டேட்டா கொடுத்துச்சு. அந்த அனுபவம் தான் சந்திரயான் 3 வெற்றிக்கு ரொம்ப உதவுச்சு. ஆமா, சந்திரயான் 3 2023 ஒரு சரித்திர சாதனை. நிலாவோட தென்துருவ பக்கத்துல சாஃப்டா லேண்ட் ஆன முதல் நாடு இந்தியா. நிலவுல இறங்குன 4வது நாடு. பிரக்யான் ரோவர் வேற நிலவுல இறங்கி நடந்து ஆய்வு செஞ்சது. அடேங்கப்பா, அந்த மொமெண்ட் நாடே கொண்டாடுச்சு. கரெக்ட். அந்த பெருமைக்கு பின்னாடி அறிவியலும் இருக்கு. சந்திரயான் 3ல சாஸ்டின்னு ஒரு கருவி இருந்துச்சு. அது நிலா மேற்பரப்பு வெப்பநிலையை அளந்துச்சு. LIBS நீன்னு. அது என்ன பண்ணுச்சு? அது லேசர் மூலமா நிலா மண்ணோட ரசாயன கலவையை ஆய்வு செஞ்சது. இந்த டேட்டாவெல்லாம் தென் துருவத்துல என்ன வளம் இருக்கு, முக்கியமா தண்ணி, பனிக்கட்டியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கவும் எதிர்கால நிலா பயணங்களுக்கும் ரொம்ப முக்கியம். சரி, இவ்வளவு சாதனைகள் பண்ணிருக்காங்க.
இதோட தாக்கம் என்ன? இஸ்ரோவோட வேலை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையை பாதிக்குது? ஓ, நிறைய வழிகள்ல. விவசாயத்துல பாருங்க, பயிர் விளைச்சல் எப்படி இருக்குன்னு கண்காணிக்க உதவுது. வெள்ளம், புயல் மாதிரி பேரிடர் காலத்துல உடனடியா துல்லியமான தகவல் கிடைக்குது. நாம யூஸ் பண்ற நேவிகேஷன். ஆமா, அது. அப்புறம் நம்ம டிவி பாக்குறது, போன் பேசுறது, இதுக்கெல்லாம் கூட இவங்களோட செயற்கைக்கோள்கள் உதவுது. இது வெறும் சயின்ஸ் சாதனம் மட்டும் இல்ல, இது சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்கான ஒரு கருவி. இஸ்ரோ இதோட நிறுத்திக்கிற மாதிரி தெரியலையே. எதிர்கால திட்டங்கள்லாம் இன்னும் பயங்கரமா இருக்கு. ககன்யான், மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புற திட்டம். இது ஜெயிச்சா நாம 4வது நாடா இருப்போம். சுக்ரயான், வெள்ளி கிரகத்துக்கு ஒரு ஆர்பிட்டர் அனுப்ப போறாங்க. மங்கள்யான் 2, இதுல செவ்வாயில ஒரு ஹெலிகாப்டரோட லேண்டரை இறக்க போறாங்க. அடேங்கப்பா, ஹெலிகாப்டரா? ஆமா. அப்புறம் 2035க்குள்ள பாரதிய அந்தரிக்ஷ நிலையம்னு நம்ம சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்கிறதுக்கும் திட்டம் இருக்கு. ஓ, இது பெரிய விஷயம். இந்த லட்சியங்களுக்கு இன்னும் பலம் சேர்க்கிற மாதிரி தான் இன்ஸ்பேஸ் அன்னு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இது இந்திய விண்வெளி துறையில பிரைவேட் கம்பெனிகளோட பங்களிப்பு அதிகப்படுத்தவும் புது புது இனோவேஷன்ஸுக்கும் வழிவகுக்கும். ஆரியபட்டாவில ஆரம்பிச்சு நிலாவோட தென்துருவத்துல கால் பதிச்சு மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புற அளவுக்கு வளர்ந்திருக்கிற இஸ்ரோவோட பயணம் நிஜமாவே ஒரு அசாதாரணமான புதுமையையும் நாட்டு வளர்ச்சிக்காக விண்வெளியை பயன்படுத்தணுன்ற உறுதியும் காட்டுது. கண்டிப்பா அறிவியல் ஆர்வம், செலவு குறைவான செயல்பாடு, சமூக பயன், இந்த 3 சேர்ந்த ஒரு கலவை தான் இஸ்ரோவை உலக அளவுல தனிச்சு நிக்க வைக்குது. சரி, இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. இப்போ பிரைவேட் கம்பெனிகளும் இஸ்ரோ கூட சேர்ந்து விண்வெளி துறையில நிறைய முதலீடு செய்ய ஆரம்பிக்கும் போது சாதாரண மக்களுக்கான விண்வெளி அப்படிங்கிற இந்தியாவோட இந்த தனித்துவமான பார்வை வர்ற வருஷங்கள்ல எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? இது இன்னும் வலுப்படுமா இல்ல அதோட திசை மாறுமா? இத பத்தி யோசிங்க.